வா. எங்க போனா இவ்வளவு நேரம்? எங்க போவ? காலங்காத்தாலே குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்கதான் தெரு வைப்புல காத்து கடந்து தண்ணி பிடிச்சிட்டு வாரேன். ஒரு தெரு வைப்புல ஒரு குடம் தண்ணி பிடிக்க உனக்கு இவ்வளவு நேரமாக்கும்? தெரு வைப்புல காத்து கடந்து ஒரு குடம் தண்ணி பிடிச்சு பாருங்க, அப்ப தெரியும். சும்மா கோவப்பட்டுக்கிட்டு சும்மா போய் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு வரேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாரோ? அவகிட்ட ஒரு குடம் தண்ணிக்கு கடந்து சண்டை போட்டு தான் பிடிச்சிட்டு வர வேண்டி இருக்கு. அதுக்குள்ள படிக்க பாட்டு எங்களுக்கு தான் தெரியும். நீ உன் பாட்டுக்கு தண்ணி பிடிக்க போறேன்னு சொல்லி போயிட்டா. இப்பதான் வாரா. ஒரு டம்ளர் காப்பி ஊத்தி தர இந்த வீட்டுல எனக்கு ஒரு ஆள் இல்ல. ஏன் உங்க மூணுல 2 பேர் வீட்டுல இருப்பானுவல்ல, அவளெல்லாம் ஊத்தி தர சொல்ல வேண்டியது தானே? பிள்ளைல தூங்கிட்டு அடக்கு, இன்னும் முழிக்கல. தூங்குனா அடிச்சு எழுப்ப வேண்டியது தானே? வழக்கு மாத்த எடுத்து சாத்தி சாத்தினாலும் சாத்தி பொட்ட பிள்ளைல எவ்வளவு நேரம் தான் தூங்கும்? நானும் அடிச்சும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல இதுவெல்லாம் நான் என்னத்தை செய்யன்னு தெரியல. வர வர இன்னும் கழுதையாதான் போகுதுவேன். கொஞ்சமாவது முன்னாடிலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சீக்கிரம் எந்திப்பாளுவேன், வீடு வாசல பெருக்கு வாழுவேன். இப்பெல்லாம் காலேஜுக்கு போன நாள்ல இருந்து 2 ஒன்னும் செய்ய மாட்டேங்கு. லீவு தானடி, எக்ஸ்ட்ரா நேரம் தூங்குனா தூங்கிட்டு போட்டா உடா. ஏன் வெட்டியா முடிக்க போறாளுவே? எந்திரிச்சேன்னா அவளை எந்திரிச்சு வேலையை பார்க்க சொல்லுங்க. தூங்கிட்டு போட்டேன்டி. நீ வந்து காப்பி போட்டுதா? நீங்க கொடுக்க செல்லன்னா உங்க பிள்ளைகளுக்கு கழுதையா ஆகுறதுக்கு காரணம் நீங்க தான். என் பிள்ளைகளுக்கு கழுதையோ குதிரையோ ஏதோ ஒன்று நான் பார்த்துக்கிட்டே வந்து காப்பி போட்டுதா முத. இல்லைன்னா நான் பாட்டுக்கு எதுவும் குடிக்காம போயிட்டே இருப்பேன் இந்த இடத்துக்கு. அவ்வளோ ரோசா இருந்தனா டீ கடையில காப்பியை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு போக வேண்டியது தானே? உன் கையால ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன் லட்சுமி. ஆனா நீ போட்டு தர மாட்டேங்க பத்தியா? மினுக்காதியும் கொஞ்சம் ஈரம் இந்த தண்ணியை ஊத்திட்டு இந்த வாய். சீக்கிரம் சீக்கிரம். இவ்வளோ மோரையில தண்ணியை ஊத்தி விட்டு எழுப்புனாதான் எலும்பு போலுவேன். இந்த வாரம் இருங்களா? என்ன தூக்கம் தூங்கி எழுவேன்னு பாரு. குரட்டை விட்டு தூங்கிட்டு அடக்காளுவேன். இப்படி தூங்கிட்டு அடந்தா வழங்குமா வீடு? இதுல வேற இவ்வளோ பொண்ணு கெட்டு வேற வாராவ வீட்டுக்கு வழங்கதான் செய்யும். இதுவளை கட்டி கொடுத்தாலும் போற வீட்டுல நம்ம மானத்தை வாங்கி விடுவாளோ போல இருக்க. ஒரு ஜம்பு தண்ணியை கொண்டு மூத்துல ஊத்துறாதான் இவ்வளவு சரிப்பட்டு வருவாளுவ. என்ன மழை வீட்டுக்குள்ள பெய்யுது? அதானே. ஆமா, மழை வீட்டுக்குள்ள பெய்யும். வீட்டுக்குள்ள அட அம்மா, என்னம்மா இப்படி மூஞ்சில கொண்டு வந்து தண்ணி ஊத்துற? பாரு பெட்டுக்கிட்டலாம் நனைஞ்சு போச்சு. ஏம்மா ஏன் இப்படி கிறுக்கி என்னங்க வேலை பார்க்க? இப்படி மேல வந்து இதுக்கு தண்ணி ஊத்துற முத கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு போனா தூங்கிட்டு போடன்னு விட வேண்டியதானவே. என்ன ஆளும் தினமும் உன் அக்கப்போற பெரு அக்கப்போரா இருக்குவே. வர வர இந்த வீட்டுல இருக்கே எனக்கு பிடிக்கல. அப்பனா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போ. உன் மாமியா வீட்டுல போய் இப்படி தூங்கு. அவ தூக்கி வச்சு கொஞ்சுவா உன்னைய. இந்தா நேத்து கூட ஒருத்தி வந்தா, அவ மௌனுக்கு உன்னைய பொண்ணு கேட்டு. அவளுக்கு அப்ப கட்டி வச்சிரட்டுமா உன்னைய? போறியா? ஐ சந்தியாக்கு கல்யாணமா? ஐ ஜாலி ஜாலி. எப சோனி கிறுக்கி வாயை உடைச்சிருவேன். சும்மா இருபத்துக்க. எப கொம்மி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேச்சு பேசுறா? கிறுக்காப்பா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? வேற என்னடா, காலையிலே போட்ட பிள்ளைல சீக்கிரம் எந்திரிங்கன்னா எந்திரிக்காண்டீங்கன்னு மேல தண்ணி எடுத்து ஊத்துனா இந்த வீட்ல வர வர இருக்க பிடிக்க மாட்டேங்குங்க. பிடிக்க மாட்டேங்கன்னா சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்க போ. அங்க போய் இருவோம் மாமியா வீட்ல. அப்புறம் தெரியும் உனக்கு இந்த அம்மையோட அருமை. ஆமா, நீ படுத்திய பாட்டுக்கு போற இடத்துலலாம் உள்ள மாமியாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாது. நான் அங்க போய் நல்லா தான் இருப்பேன். ஆமா ஆமா, இப்படி 10-11 மணி வரைக்கும் தூங்குங்க. துப்புநீருக்கு மண்ணள்ளி போடாம உங்களை தூக்கி வச்சு மாமியாரி மடத்துவா. போங்க. லட்சுமி காப்பி கொண்டா. இந்த வார இருங்க. இவரு காப்பி காப்பின்னு பறக்கதான் செய்யாரு. நம்ம தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். ஏடா எந்திரிச்சு பல்ல வளர்க்குங்களா? இந்த பெட்டை கொஞ்சம் கொஞ்சம் வெயில்ல தூக்கி போடுங்க. போங்க. இவிய தண்ணி ஊத்துவாங்களாம், நாங்க தூக்கி கொண்டு வெயில்ல போடணுமா? வேற வேலை இல்ல. ஏடா உங்களோட எழுப்பதானே ஊத்துனேன். உங்களாலதான் என் பெட்டி ஈரமா வச்சுப்போம். போங்க போங்க, எடுத்துக்கொண்டு வெயில்ல போடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. போடுவா. நாங்களாம் போட மாட்டோம், நீயே கொண்டு போய் போடு. வெயில்ல கொண்டு போடலன்னா நீங்களும் தான் அதெல்லாம் படுக்கணும். பார்த்துக்கிடுங்க, எனக்கு தெரியாது. நல்ல கனவு கண்டேன். அந்த கனவை கெடுத்து விட்டுட்டு அந்த கொம்மி. இந்த பந்தல கொஞ்சம் தலை தட்டாம இருக்கணும்னா கொஞ்சம் மேல கம்பு நட்டி மேல பந்தல் போட்டு விட்டு படர்த்தி விடணும். இல்லைன்னா இப்படிதான் தலை தட்டும். எப்ப என்னம்மா தூங்கிட்டு இருக்க எங்க மேல வந்து தண்ணியை கொண்டு வந்து பெட்ரூம்ல ஊத்துறாப்பா அம்மா? தண்ணியை கொண்டு வந்து மேலேயே ஊத்துனா? நான் அவளை காப்பி தானே எனக்கு போட்டு வர சொன்னேன். காப்பி போடிய வேலையை விட்டுட்டு வந்து உங்க மேல தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்காளாக்கும். ஆமாப்பா, எரிச்சலா வருது. லீவ் இன்னைக்கு தானே நாங்க சாட்டர்டே சண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்க முடியும். ஏன் இப்ப இந்த அம்மா இப்படி இருக்கா? இப்படி தூங்குறதா இருந்தா உன் மாமியா வீட்டுல போய் தூங்குங்க. அப்ப அவ கிருக்காரி இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. நீ பெருசா எடுத்துக்கிடாத. போ போய் கொஞ்ச நேரம் தூங்கு.
ஏனுமே எங்கப்பா தூங்குறது? ஏனுமே போய் பல்ல விளக்கிட்டு காப்பியை குடிச்சிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான். நிறைய எழுத வேண்டிய வேலை இருக்கு, போய் எழுத தான் செய்யணும் இன்னைக்கு. சரி போ, போய் எழுத படிக்க வேண்டிய வேலை இருந்தேன்னா பல்ல விளக்கிட்டு காப்பியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாரு போ. ஆ சரிப்பா. என்ன உங்க அப்பங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிய? ஆமா, வேற தண்ணியை கொண்டு வந்து மேல ஊத்தியா? போ போய் பல்ல விளக்கிட்டு அடுப்புல காப்பி கிடக்கு, சூடாதான் இருக்கு, ஊத்தி குடிங்க. குடிக்கேன் அந்த கழனி தண்ணி தானே, குடிக்கேன் பல்ல விளக்கிட்டு குடிக்கேன். கொழுப்ப பத்தியில உங்க மவுளுக்கு இந்தாங்க காப்பி. ஏன் காப்பி அவளுக்கு கழனி தண்ணி மாதிரி இருக்காம? சரி விடு, தெரியாம உண்மையை சொல்லிட்டா. நல்லா சொல்லுவியாரு. அப்பனா நீங்க டீ கடையில போய் குடிக்க வேண்டியதானே? அங்க உள்ளது பச்சை தண்ணி மாதிரி இருக்குன்னு தானே நான் வீட்ல குடிக்கேன்னு சொல்லிட்டு குடிச்சேரு. சரி அது கொஞ்சம் சுடு தண்ணியாவது இருக்கும், இது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒம்முருக்கு இனிமே போட்டு தர முடியும் பாரு. இனிமே ஒம்முருக்கு வேணும்னா நீரே போட்டு குடியோன்னு இருந்துக்கிடியே, அப்பதான் தெரியும் ஒம்முருக்கு ஏன் அருமை. சரி கோச்சிக்கிடாத லட்சுமி. ஆமா லட்சுமி, நேத்தி எங்க அக்கா வந்துட்டு போனால. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அவ பையன் போட்டாலாம் காட்டினால ஏதோ முடிவெடுத்திருக்கியா? மேற்கொண்டு ஏதோ சாதகத்துக்கு ஏதோ பாப்போமா? எப்படி வாயில நல்லா வந்துட போகுது, ஏதாவது சொல்லிட போறேன் அம்மா. என்ன லட்சுமி, ஏன் கோவப்படியா? வேற என்ன, நேத்து அந்த பொம்பளை வந்து பேசும்போது எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல. நானும் வெளிக்காட்டாம என் பாட்டுக்கு இருந்தேன். சரி நீர் நேத்து ஏத்தி விட்டுட்டு வரட்டுன்னா வேற அமைதியா இருந்தேன். வேற நானும் அந்த பேச்சு எடுக்கப்படாதுன்னா அமைதியா இருக்கேன். மறுபடியும் அதே பேச்சு எடுத்துக்கிட்டு இருக்கியார. ஏன் லட்சுமி, பையன் நல்ல பையன், நான் பார்த்திருக்கேன், கடையில இருக்கான். ஓஹோ, அப்ப உங்க அக்கா கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கியாரு, போய் பார்த்துட்டு பேசிட்டு இல்ல? இல்ல லட்சுமி, ஒருக்கா ரமணி இப்படி கடை வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா சூப்பர் மார்க்கெட்டு, அது எப்படி இருக்கு என்னன்னு ஒருக்கா பார்க்க போலாமன்னு ஒருக்கா போனேன். அங்கே நல்லா தான் இருந்தேன். அப்போ அந்த பையன் தான் இங்கே சொல்லும்போது இதுதான் அக்கா பையன் பெரியம்மா பையன்னு சொல்லி காட்டினா, அந்த பையனும் பார்க்க நல்லா இருந்தான், அருமையான பையன். நீ போட்டாவில் பார்க்கறதுக்கும் நேரில் நல்லா இருப்பான் பார்த்துக்க, நல்ல அமைதியாக பொறுப்பான பையன். அந்த பையன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம பிள்ளைய இப்ப படிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கல்யாணம் அடைக்கிறேன். அதான் அந்த பையனுக்கும் இவளுக்கும் வயசு எவ்வளவு இருக்கும் அதை நினைச்சு பாத்தியாரா? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பையன் பிறந்துட்டான், அப்ப அவனுக்கு இவளுக்கும் வயசு எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. அதெல்லாம் ஒரு விஷயமா லட்சுமி, எவ்வளோ வயசு டிஃப்ரெண்ட்டில் கல்யாணம் பண்ணுறவ. இப்போ நம்ம 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் இருக்க தானே செய்யுது, அது மாதிரி நினச்சிட்டு போ. இப்ப உள்ள பிள்ளைகளெல்லாம் அப்படியே ஒத்துக்கிடாது, நீங்க சும்மா இருங்க, பிள்ளை படிக்கட்டும். இப்பவே கல்யாணத்தை பத்தி பேசி அதை படிப்புக்கு எடுக்காண்டாம். நேத்து அந்த பொம்பளை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லியிருப்பேன். அது சட்டுப்பட்டுன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டு ஏதா இருந்தாலும் அப்படி யோசிச்சு சொல்லுங்கன்னு. இல்லைன்னா நேத்தே நான் அவ்வளோதான் ஒன்றும் முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருப்பேன். நானும் அப்பையும் ஆடியா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் காதில் வாங்காமல் அது போட்டோ எடுத்து காட்டிக்கிட்டு தெரியுது. ரொம்ப வருஷமா பொண்ணு தேடிக்கிட்டு தான் இருக்காவ, அவனுக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது போல இருக்கு. அதனால யாராவது சொல்லியிருப்பாவளா இருக்கும், நீ என்ன உன் தம்பி பொண்ணு என்ன கேட்டுப்பாருன்னு, அதனால எங்க அக்கா கேட்டிருப்பாளா இருக்கும். ஏன் அன்னைக்கு உங்க அக்கா ரமணி அங்க சடங்கு வீட்டுல பேசும்போது பாத்துக்கிட்டு தானே நின்னாவ, பிச்சைக்கார குடும்பம் அது இதுன்னு எல்லாம் பேசும்போது தெரியலையாமோ? அப்ப ஒரு வார்த்தை ரமணியை பிடிச்சு கேட்கலையே இந்த அக்கா. சரி என்னன்னு பேச யாருக்கு பேசன்னு இருந்திருப்பா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாத. இந்த பிச்சைக்கார குடும்பத்துல யாரும் பொண்ணு எடுக்காண்டா, அவிய பணக்கார குடும்பத்துல பொண்ணு எடுத்து அவிய கட்டிக்கிறட்டும். நம்ம பிள்ளையெல்லாம் அவிய வந்து கேட்கவும் வேண்டாம், நம்ம அதை பத்தி யோசிக்கவும் வேண்டாம். உங்ககிட்ட கேட்டா பிள்ளைகள் படிக்கட்டும்னு சொல்லியிருக்கா லட்சுமி, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஒண்ணுக்கு 2 தடவை யோசி லட்சுமி, நல்ல பையன். குணத்துல சம்பாத்தியெல்லாம் கூட 2வது தான், குணத்துல நல்ல பையன், அந்த மாதிரி பையன் கிடைக்காது, அதுக்கு தான் நான் சொல்லியேன். பாருங்க, மறுபடியும் இதே பேச்சு பேசிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் அம்மா. பிள்ளைகள் இருக்கும்போது இந்த பேச்செல்லாம் எடுக்கப்படாது சொல்லிட்டேன். கல்யாண பேச்சு எடுத்தனா அது படிப்பு கெட்டு போகும், பாத்துக்கிடுங்க. அக்கா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னு சொல்லிக்கிட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இங்க வண்டி ஏறுன்னு இனிமே இந்த கல்யாண பேச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன், பாத்துக்கிடுங்க. சரி கோவப்படாத லட்சுமி. அப்ப எங்க அக்கா கேட்டா சொல்லிடுறேன், வேற இடம் பார்ப்போம், நல்ல இடமா, இது வேண்டாங்க லட்சுமி, சின்ன பிள்ளையா இருக்குங்க படிக்கணுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க. என்னத்தை சொல்லி சமாளிப்பீங்களா சமாளிங்க. உங்க குடும்பத்துக்கு என் பிள்ளைகள் நான் யாரையும் கட்டி கொடுக்க மாட்டேன், அதை மாதிரி நினைச்சுக்கிடுங்க. லட்சுமி அக்கா, நாங்க உள்ள வரலாமா? அது யாரு தெருவுல நின்னுகிட்டு உள்ள வரலாமாங்கிறது? ஏடா நீங்கள் வேணா உள்ள வாங்கடா, அது என்ன தெருவுல நின்னுகிட்டு உள்ள வரலாமான்னு கேள்வி?
இல்ல லட்சு, தண்டபாணி என்னமோ திட்டிக்கிட்டு இருந்தியலா, அதான் உள்ள வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு நின்னோம். ஒருவேளை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிப்பியல என்னமோ உங்க வீட்டுக்கார, அந்த நேரத்துல வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணி தடுக்க வந்துடக்கூடாது பத்தியல, அதான் போயிட்டு அப்புறம் வரலாமான்னு கேட்கலான்னு தான். நீங்க வாங்க வாங்க, அவரை தூக்கி போட்டு மீச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த வந்துட்டோம். என்னடா திடீர்னு காலையிலே பச்சை பிள்ளையை கொண்டுகிட்டு வந்திருக்கிய? பையனுக்கு பேர் வைக்கலான்னு இருக்கோங்க, அதான் கூப்பிட வந்தேன். என்னைக்கு சொல்லவே இல்ல, அதான் இழுச்ச வச்சு இப்ப சொல்ல வந்திருக்கா. ஞாயிற்றுக்கிழமை காலையிலக்கு. ஓ, ஞாயிற்றுக்கிழமை காலையிலன்னா நாளைக்கா? ஆமாக்கு, அதான் ஒரு வார்த்தை கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். எங்க வீட்டுக்கார இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாரு பார்த்துக்கிடுங்க, நாளைக்கு லீவு போடணும்ல, அன்னைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு, அதான் நான் கூட வந்தேன் பார்த்துக்கிடுங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சரி சரி, இதுல என்ன இருக்கு? தண்டபணி என்ன, நீங்களும் வந்துருங்க என்ன? நாளைக்கு காலையிலயாம்மா? ஆமாண்ணே. சரி சரி, வந்துடுறோம். சரி உள்ளவா, காப்பி குடிக்கலாம். இல்லக்கா, இன்னும் பத்திராளியக்கா வீட்டுக்குலாம் சொல்லல, அப்படியே சொல்லிட்டு சாந்தி வீடு சரசக்கா வீடு அப்படியே எல்லாம் சுத்தி அப்படியே சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம். பிள்ளையும் குட்டிக்கிட்ட அலைவா, பிள்ளைய எங்க கிட்ட தந்துட்டு வேணா போ. பிள்ளைய சும்மா எல்லார் வீட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு போகக்கூடாது, அது நல்லது இல்ல. சரிக்கா, கொண்டானா வச்சுக்கிடுங்க. நீ போயிட்டு எங்க சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டு வா. தூங்க தானே செய்ய, அழுதானே நான் பாத்துக்கிடுங்க. சரிக்கா. ஐ குட்டி பையன், எம்மா குட்டி பையனை என்கிட்ட கொடுமா. எல்லாம் அவன் தூங்குறான், நீ எழுப்பி கிளப்பி விட்டுறாதல்ல. எம்மா ஆசையா இருக்குமோன்னு என்கிட்ட தாமோ, அவனை எழுப்பி கொஞ்ச நேரம் நாங்கள் விளாடுறோம். அவன் ராத்திரி பூரா முழிச்சிருந்துட்டு இப்பதான் தூங்குறான், நீ எவ்வளவு எழுப்பினாலும் எந்திக்காண்டான். ஆமா, சின்ன பிள்ளைல இப்படிதான் பண்ணோம். நைட் எல்லாம் முழிச்சு கிடப்பாவ, காலையில அவிய தூங்கிடுவாவ, நம்ம தூங்க இயலாது. நம்ம அவ்வளவு வேலையும் பார்க்கணும். ராத்திரி தூக்கமும் கிடம், பகலையும் தூங்க முடியாது, இப்படி இருக்க வேண்டியதுதான். ஆமாக்கா, என் நிலைமை இப்படிதான் இருக்கு. சரி, எவ்வளோ அழகா சமத்தா தூங்குறான், பார்க்க அழகா இருக்கான் தங்கப்பிள்ள. எப்ப சந்தியா, முத்தம் கொடுக்கேன்னு ஊத்தவாயை கொண்டு போய் அந்த பையன் மேல முத்தம் கொடுத்துறாத, பாவம் அந்த பையன். எப்ப நாயே, நான் ஊத்தவாயின்னு பாத்தியோ? நான் இப்பதான் பல்ல விளக்கிட்டு வாரேன், நீ தான் என்ன பல்லு விளக்கல ஊத்தவாயி நாரவாய. நீ வச்சுக்கிட்டு சும்மா என்னைய பழிபடாத பத்துக்க. அடாடாடா, சண்டை போடாதீங்களா? எம்மா, நீ அவனை என்கிட்ட தாம்மா, நான் வச்சுக்கிடியே. பாத்தியலா, இனிமே இவ்வளோ 2 பேரும் இந்த பையனை நான் வச்சுக்கிடியே நீ வச்சுக்கிடியேன்னு சண்டை போடுவாளோ போல இருக்க. அதெல்லாம் இல்லக்கா, நான் அவகிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன், அவ ஒரு ஊத்தனாரி, நானே வச்சுக்கிடுறேன். சரி, யாரோ ஒருத்தர் வச்சுக்கிடுங்க, பத்திரமா பாத்துக்கிடுங்க. எழுந்தான்னா கொஞ்ச நேரம் அழுவான், அவனை எப்படின்னா சமாளிங்க. நான் அதுக்குள்ள எல்லார் வீட்லயும் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்கக்கா, நாங்க பாத்துக்கிடுறோம். அதான் சொல்லியாச்சுல, நீ போயிட்டு வா, அவ்வளோ பாத்துக்கிடுவாளுவேன். சரிக்கா, அப்ப சரி, நாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. லட்சு பாய், எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அப்படியே வாரோம் அப்புறம். போயிட்டு வாங்களா? நீங்கள் என்ன இழிச்சாச்சிக்கலாம் எடுப்பா? இல்லக்கா, அவ பேர் வைக்கணும்னு சொல்ல வந்தால, அப்ப தனியா பிள்ளைய வச்சுக்கிட்டு போறாளேன்னு தான் நாங்களும் கூட போயிட்டு வரோம். தனியா போறா அப்படின்ட்டு அப்படியே ஏதாவது ஒரு சாக்க சொல்லி பின்னாடியே ஓடி வந்துட்டோம். அதானே பார்த்தேன், என்ன நீ வெளியே வந்தாலுவேன்னு பார்த்தேன். சரி, அப்புறம் பேசிக்கிட்டுலாம் எதா இருந்தாலும் போயிட்டு வரேன். பாய். சரி லட்சுமி, இந்த அப்படி நானும் கிளம்புறேன். மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன அப்படியா? அப்ப நான் கொண்டு வராண்டாமா? வேண்டாம், நான் அங்கே ஒரு இடம் போக வேண்டியிருக்கு, நான் வந்துடுவேன் இன்னைக்கு சீக்கிரம். சரிங்க. சரி, அப்போ வாரேன்.